செழுமையாக வளர்ந்து நிற்கும் பன்னீர் கரும்புகள் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றன. ஆனால் இவற்றுக்கு உரிய விலை கிடைக்காததால் கண்ணீர் விடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பன்னீர் கரும்பு விவசாயிகள். கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை, சத்திரம், நடுவீரப்பட்டு, காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பன்னீர் கரும்பு சாகுபடி செய்யப்படுகிறது. தோட்டக்கலைத்துறை, வேளாண் துறை என எந்த துறையின் கீழும் பன்னீர் கரும்பு வகைப்படுத்தப்படாததால் இதனை சாகுபடி செய்ய எந்த மானியமும், பயிர்க்கடனும், உதவிகளும் கிடைப்பதில்லை என்கிறார்கள் விவசாயிகள். இப்போ கரும்புக்கு ஏகப்பட்ட செலவு. இது மழை இல்லை, நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு, உரம் விலை அதிகம். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா எங்களுக்கு ஒரு 25 ரூபா 20 ரூபா இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். ஒரு புறம் அதீத புயல், மற்றொரு புறம் மழையின்மை என இயற்கை பேரிடரால் தவிக்கும் தங்களுக்கு இடைத்தரகர்களாலும் சிரமங்கள் ஏற்படுவதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். கரும்பு நல்லபடியாக ஆனால் அரசு அறிவித்த அப்படி எங்களுக்கு எந்த விதமான இதுவும் சலிக்கும் வரல. கரும்பு வாங்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் யாரும் இது வரைக்கும் வரல. அரசாங்கத்திலேருந்து ஒருத்தர் கூட வரல. எங்களுடைய மாதத்துக்கு எங்களால் வேலை வைக்க முடியல. இதை கவர்மெண்ட்டும் பார்க்குது, ஆனால் அவங்க கொடுக்குற சரியான ரேட்டு எங்களுக்கு சேர மாட்டுது. இதில் இடைத்தரகர்கள் உள்ள புகுந்து இந்த கரும்பு சுத்தமான வேலை, நியாயமான வேலையை எங்களுக்கு கிடைக்க மாட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கரும்பு வளர்க்கணும் சார். மழையின்மை, உரவிலை உயர்வு, நிலத்தடி நீர்மட்டம் குறைவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டாலும் தொடர்ந்து விவசாயத்தை கைவிடாமல் செய்து வரும் விவசாயிகளை அரசு காக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர்.